ஸோ இன்னைக்கு 6th of May. ஸோ நிஃப்டி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் எப்படி இருந்துச்சு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா ஸோ கரண்ட் டே மார்க்கெட் எப்பயுமே ஒன்று சைட் பேஸில் இருக்கும் இல்லை கன்சாலிடேஷனில் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட்லையோ இல்லை கன்சாலிடேஷன்லையோ வரது தான் சான்சஸ் அதிகம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டும் நமக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு ப்ராப்பர் ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெட் கேண்டில் நம்ம எந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம் பிகாஸ் இட் இஸ் இன்சைட் சிபிஆர். ஸோ இன்சைட் சிபிஆர் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு என்ட்ரிஸும் நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, ஸோ சிபிஆர்ங்கிறது ஒரு நோ ட்ரேட் ஜோன். அந்த ஜோனுக்குள்ள நம்ம ஒரு எந்த என்ட்ரிஸும் நம்ம எடுக்க போறது கிடையாது. ஓகே, த ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்ஸ் எந்த என்ட்ரி நம்ம எடுக்க மாட்டோம் பிகாஸ் திஸ் இஸ் இன்சைட் சிபிஆர். ஸோ இன்சைட் சிபிஆர்ங்கிறது இந்த ஜோன் ஃபுல்லாவே நமக்கு நோ ட்ரேட் ஜோன். ஓகே, இது நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இந்த இடத்துல நீங்க என்ட்ரிஸ் எதுவும் எடுக்கவும் கூடாது. ஓகே, இந்த தேர்ட் கேண்டில் நமக்கு கம்ப்ளீட்டா அந்த சிபிஆர் லெவல பிரேக் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போலாமா அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் சார்ட் செக் பண்றப்ப என்ன இருக்கு, there is a resistance. So 925 candle there is a resistance. This is inside CPR in Nifty future. அப்ப Nifty futureலயும் நமக்கு inside CPR ல இருக்கு. அப்ப இந்த லெவல்ல நான் எந்த ட்ரேட்ஸ்மே எடுத்திருக்க மாட்டேன். ஓகே, this is no trade zone. அப்ப நம்ம எங்க என்ட்ரிஸ் போலாம் அப்படின்னா ஸோ இந்த கேண்டில்ல we can go for a short trade. அப்ப இந்த கேண்டில் நம்ம ஷார்ட் ட்ரேட் போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கிறது. ஓகே, ஸோ இந்த பெரிய கேண்டில் இந்த கேண்டிலுக்கு மேல போயிட்டு we could not place our stop loss, right? ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் நான் போய் 93 பாயிண்ட்ஸ் 50ல I could not place a stop loss. அப்ப நான் ஸ்டாப் லாஸ் எங்க இந்த என்ட்ரி இட்ஸ் a perfect entry. பட் இந்த என்ட்ரியில நம்ம ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்றது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நான் இந்த என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் ப்ரீவியஸ் டே லோ. இதை வந்து நம்ம டார்கெட்டா போகலாம். பட் டார்கெட்டா போறதுக்கு முன்னாடி இங்க 138 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ நிஃப்டில 138 பாயிண்ட்ஸ் ஃபால்ங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இட் இஸ் வெரி வெரி நார்மல். அப்ப இந்த டார்கெட்ஸ் நான் ஈஸியா எடுத்துட்டு போகலாம். என்னோட ஸ்டாப் லாஸ் நான் எங்க வைக்கலாம் அப்படின்னா ஸோ லோயர் லெவல் ஆஃப் சிபிஆருக்கு மேல ஐ கேன் கீப் மை ஸ்டாப் லாஸ். ஸோ அப்போ ப்ரீமியம் லெவல்ல என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு we can keep our stop loss. பட் ஸ்பாட் சார்ட்ல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இந்த லோயர் லெவல் ஆஃப் சிபிஆருக்கு மேல we can keep our stop loss. அப்ப 32 பாயிண்ட் உங்களோட ஸ்பாட் சார்ட்ல we are keeping a stop loss and டார்கெட் வந்து 138 பாயிண்ட் நம்ம பிளேஸ் பண்றோம். இங்க நீங்க ஃபியூச்சர் சார்ட் செக் பண்ணும்போது இந்த லெவல் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, அப்ப இங்க என்ன என்ட்ரி எடுத்திருக்கோம் நம்ம 22,475. அப்ப நியரஸ்ட் 50 நம்மளோட அட் மணி கால் ஆப்ஷன் அட் மணி புட் ஆப்ஷன்ங்கிறது 22,500 புட் ஆப்ஷன்ல நம்ம பொசிஷன் எடுத்திருந்திருக்கோம். ஸோ 22,500 புட் ஆப்ஷன் எங்க நம்ம என்ட்ரி எடுத்திருந்திருக்கோம் 935 candle. 935 candleல we have to go for a long trade, sorry short trade. இந்த இடத்துல 134 is your entry. Your entry is 134 something, so we can keep it as a 135. So okay, நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு கீழே நம்ம வைக்க முடியாது. இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ 84 நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது. We can keep it as 50% of this candle. அப்போ 115 we can keep it as a stop loss. அப்போ ஸ்டாப் லாஸ்ங்கிறது we can keep it as 115. ஸோ அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம் 20 பாயிண்ட்ஸ் இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 155 போனா இட் வில் பி அவர் 1:1. ஓகே, ஸோ 155 நமக்கு மார்க்கெட்ல போயிருக்காங்கன்னா 155 மேலே நமக்கு டார்கெட் போயிருக்கு. பட் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், நம்மளோட டார்கெட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம டார்கெட் புக் பண்ணுவோம். அப்போ இந்த என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் என்ட்ரியா மாறி இருக்கும். ஓகே, the first entry is stop loss entry. இந்த ஸ்ட்ரைக் நம்ம எடுத்தோம் 22,500 புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணிருந்தோம். ஸோ பையிங்ல நமக்கு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ இதே என்ட்ரியை நம்ம செல்லிங் சைட்ல இருந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ செல்லிங் சைட் எவ்வளோ லாஸ் நடந்திருக்கும் நமக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ செல்லிங் சைட்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், சிஇயை நம்ம செல் பண்ணியிருந்திருப்போம். ஓகே, சேம் 935 கேண்டில். இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல நம்ம என்ட்ரி போயிருந்திருப்போம். 147 is our entry. Our entry is 147. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருப்போம், இந்த ரெண்டு இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோக்கு இன் பிட்வீன் நம்ம we can keep our stop loss. The same 169 is our stop loss. 169 is our stop loss. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம், இங்கேயும் 20 பாயிண்ட்ஸ் 22 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ 20 பாயிண்ட்ஸ் we can keep it as a stop loss.
அப்ப இங்கேயும் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் 1:1 போயிருக்கு அப்படின்னா 147ல இருந்து ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளவு போயிருக்கு 124. ஸோ நீங்க 1:1 ட்ரேட் பண்ணி 20 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கேன், 20 பாயிண்ட் நான் டார்கெட் புக் பண்றேன் அப்படின்னா தாராளமா இங்க 1:1 நீங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்க முடியும். பட் நம்ம டார்கெட் வெயிட் பண்ணும்போது செல்லிங் சைட்லயும் நமக்கு என்ன இருக்கும், ஸ்டாப் லாஸ் புக் ஆயிருக்கும். ஸோ நீங்க அந்த ஸ்பெசிபிக் ட்ரேடை எப்படி அப்ரோச் பண்றீங்கிறதுல இருக்கு. ஸோ நீங்க எனக்கு 1:1 நான் 20 பாயிண்ட்ஸ் ஐம் கீப்பிங் அஸ் ஸ்டாப் லாஸ், ஸோ 20 பாயிண்ட் டார்கெட் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா அமைஞ்சிருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா டார்கெட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், பட் நமக்கு இது ஸ்டாப் லாஸ். ஓகே, இந்த செகண்ட் என்ட்ரி நம்ம எங்க போயிருக்கலாம் அப்படின்னா, ஸோ நான் இந்த ட்ரேடுமே நம்மளோட டெலிகிராம் குரூப்ல சஜஸ்ட் பண்ணிருந்தோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல சஜஸ்ட் பண்ணி நம்மளோட வியூ ஸ்டாப் லாஸ் கிட்டிங்கிறதே மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இது வரைக்கும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணனா லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த செகண்ட் என்ட்ரி எங்க போகலாம் அப்படின்னா, ஸோ இந்த லெவல். ஓகே, எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இதோட 50% ஆஃப் லெவல்ல மார்க்கெட் இஸ் டேக்கிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சிபிஆரோட சென்டர் லெவல் டேக்கிங் ரெசிஸ்டன்ஸ். 11:10 கேண்டில் இஸ் யுவர் என்ட்ரி கேண்டில். பட் இந்த என்ட்ரி கேண்டில் நான் சஜஸ்ட் பண்ணல, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் சஜஸ்ட் பண்ணல. ஏன் சஜஸ்ட் பண்ணல அப்படின்னா, we booked a stop loss of 20 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த கேண்டிலும் நமக்கு ஒரு பெரிய கேண்டிலா இருக்கு. இங்கேயும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஸோ இங்க இருந்து நான் இந்த சென்டர் லெவல் ஆஃப் சிபிஆர் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் கொடுத்தாங்கன்னா அப்போ 50 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தாங்கன்ற ஒரே ரீசனுக்காக ஐ ஹேவ் ஸ்கிப் திஸ் என்ட்ரி. பட் திஸ் இஸ் அ ப்ராப்பர் என்ட்ரி. இந்த என்ட்ரியை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன் ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னா, இங்க ஒரு 50 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. நான் டார்கெட் எங்க எடுத்துட்டு போக முடியாது, என்னோட ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் டார்கெட் எடுத்துட்டு போக முடியாது. பிகாஸ் இட் ஹாஸ் அ மேஜர் ரிவர்சல். இன்னைக்கு டே லோ தான் உங்க டார்கெட்டா இருக்க போகுது. அப்போ இந்த லெவல் உங்க டார்கெட்டா இருக்க போது, இது உங்க ஸ்டாப் லாஸா இருக்க போகுதுன்றனால ஆல்மோஸ்ட் 1:1 காமிக்கிறதுனால ஐ ஹவ் ஸ்கிப்ட் திஸ் என்ட்ரி பிகாஸ் ஆஃப் 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ நான் தேர்ட் என்ட்ரி எங்க திருப்பி சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, செகண்ட் என்ட்ரி இந்த லெவல். ஓகே, ஸோ 12:20 I have suggested another entry. Same kind of entry. நீங்க இந்த என்ட்ரி எடுத்திருந்தாலும் இட்ஸ் அ ப்ராப்பர் என்ட்ரி. பட் ஐ ஹவ் சஜஸ்டட் திஸ் என்ட்ரி. ஏன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி மினிமம். இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸா இருக்க போது. என்னோட டார்கெட் எங்க இருக்க போது, டே லோ இஸ் மை டார்கெட். அப்ப இங்க நான் பார்க்கும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி மினிமம். அதனால ஐ ஹவ் சஜஸ்டட் திஸ் ட்ரேட் இன் அவர் டெலிகிராம் சேனல். ஸோ அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. திஸ் இஸ் நாட் அ போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். லைவ் மார்க்கெட்லயே நம்ம அனலைஸ் பண்ணி இந்த என்ட்ரிஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல நான் எங்க என்ட்ரி எடுக்கிறேன், ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல என்ட்ரி எடுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் the previous கேண்டிலோட ஹைக்கு மேல ஐ எம் கீப்பிங் மை ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ a perfect entry. நான் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹையரா இருக்குன்றதுனால தான் நான் என்ட்ரி எடுக்கல. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தாலும் இட்ஸ் a perfect entry. ஓகே, அப்ப இந்த கேண்டில் நமக்கு என்ன ரேஞ்ச் நமக்கு கொடுத்திருக்கு, ஸோ 22,500 இஸ் அவர் அட் த மணி. ஸோ 22,500 புட் ஆப்ஷன் நான் பை பண்ணியிருக்கணும். ஸோ நான் டார்கெட் எங்க, என்னோட என்ட்ரி கேண்டில் இஸ் 12:20. 12:20 is my entry candle. Okay, so 116 is my entry. So இந்த கேண்டிலோட க்ளோஸ் நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். இந்த கேண்டிலோட க்ளோஸ் நமக்கு பிரைஸ் ஆல்மோஸ்ட் 114 நம்ம ஸ்லிப்பேஜ்ல இருக்கும். நம்ம என்ட்ரி ஆகும்போது we consider as a 115. 115 is our entry. ஸோ ஸ்டாப் லாஸ் எங்க சொன்னேன், இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட கை நம்ம ஸ்டாப் லாஸா சொன்னோம். அப்ப இங்க நீங்க பிரீமியம்ல பார்க்கும்போது இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ். அப்போ 103. ஸோ கொஞ்சம் பஃபர் கொடுத்து you can keep it as a stop loss of 100. அப்ப இங்க நான் ஸ்டாப் லாஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்ணிருக்கேன், 50 பாயிண்ட்ஸ் இஸ் மை ஸ்டாப் லாஸ். அப்ப நான் 50 பாயிண்ட்ஸ் அண்ட் டார்கெட் வந்தாலும் நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம், or else I can wait for my complete target. ஓகே, நம்ம யூசுவலா கம்ப்ளீட் டார்கெட் தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட் டார்கெட் உங்களுக்கு எங்க ஹிட் ஆயிருக்குன்னா 110 இஸ் யுவர் டார்கெட் ஹிட். ஓகே, ஸோ 110 டார்கெட் ஹிட். அப்ப நீங்க யூசுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது இந்த கேண்டிலோட லோடே நான் ஸ்டாப் லாஸ் வைக்கலன்னா கேண்டிலோட லோட கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வைக்க கூடாது. ஸோ ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றப்ப we have to give some buffer. அப்போ ஒரு 3 பாயிண்ட்ஸ் மினிமம் நீங்க வந்து 3 பாயிண்ட்ஸ் ஆகுது நிஃப்டில ட்ரேட் பண்றப்ப ஒரு பஃபர் கொடுக்கணும். ஸோ 104ல இருக்கு ஸ்டாப் லாஸ்னா ஐ ஹவ் கிவன் அஸ் 100. ஓகே, அப்போ 4 பாயிண்ட்ஸ் நாங்க பஃபர் கொடுத்துருக்கேன். அப்ப இங்க என்னோட டார்கெட் நான் எங்க எடுத்திருக்கணும், ஸோ 110 கேண்டில். ஸோ 110 கேண்டிலோட க்ளோஸ் இஸ் மை டார்கெட். 110 கேண்டில் க்ளோஸ் இட்ஸ் 154. ஓகே, என்னோட டார்கெட் எங்க நான் புக் பண்ணிருக்கேன், ஆல்மோஸ்ட் 154. அப்ப நான் எவ்வளவு பாயிண்ட்ஸ் இங்க நான் டார்கெட் பண்ணிருக்கேன்,
ஸோ 115 minus 154, அப்போ நான் இங்கே எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கேன்? 39 பாயிண்ட்ஸ் எனக்கு ப்ராஃபிட் நடந்தது. ஸோ வெரி சிம்பிள் என்ட்ரி. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் புக் அப் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ இப்போ 39 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். சேம் ஸ்ட்ரைக் 22,500 PE இஸ் அவர் செகண்ட் என்ட்ரி. 39 பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நம்ம பண்ணது பையிங்ல. சேம் என்ட்ரி we have to check it in selling. செல்லிங் நம்ம பண்றப்ப the same strike at the money 22,500 கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கோம் as from seller perspective. So 1220 is my entry point. Okay, so in the candle order close 147 is our entry. So stop loss எங்க மெயின்டைன் பண்ணிருக்கணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி candle. Okay, 162 கொஞ்சம் பஃபர் கொடுத்து we can keep it as a 165 or 67, 20 points நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு. ஓகே, அப்ப நான் 127 டார்கெட் வந்து நான் புக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இது நம்ம செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கறோம். ஸோ அப்போ 127 வந்தா 1:1 நான் புக் பண்ணலாம். or else I can wait for my complete target level. ஸோ கம்ப்ளீட் டார்கெட் லெவல் நம்ம ஹிட் ஆனது 110. அப்போ 110 கேண்டில். So this is 110 candle. Low எவ்வளவு போயிருக்கு? 112. Okay, so 112 is our target level. So 147 is our entry, 112 is our target. 35 points இங்க நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ டுடே மண்டேன்றனால பெருசா டிகே நமக்கு மார்க்கெட்ல நடக்கல. அப்போ 35 பாயிண்ட்ஸ் செல்லிங்ல ட்ரேட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஃபார் எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் நடந்திருக்குன்னா, ஸோ இது வரைக்கும் 2 ட்ரேட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பையிங்ல ஐ ஹவ் மேட் அரௌண்ட் 475 per lot, செல்லிங்ல ஐ ஹவ் மேட் அரௌண்ட் 375 per lot. ஓகே, ஸோ பாயிண்ட்ஸா பார்க்கும்போது பையிங்ல ஐ ஹவ் மேட் அரௌண்ட் 19 பாயிண்ட்ஸ், செல்லிங்ல ஐ ஹவ் மேட் அரௌண்ட் 15 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ வேற என்ன என்ட்ரி நம்ம இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல சஜஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா 20 EMA என்ட்ரி சஜஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ அனதர் என்ட்ரி, மார்க்கெட் இன்னைக்கு நல்ல ஸ்லோப்பிங் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்லோப் கிரியேட் ஆகும்போது எங்க நமக்கு 20 EMA என்ட்ரி கிடைச்சிருக்குன்னா எக்ஸாக்டா இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல we got a 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி. அப்ப நான் என்ட்ரி எடுத்தேன்னா நான் ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் டார்கெட் போகக்கூடாது. ஸோ முன்னாடி நம்ம புக் பண்ண மாதிரி இன்னைக்கு டேவோட லோ எங்க போயிருக்கோம், அந்த கேண்டில்ல நம்ம டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே நம்ம வந்துடும். ஸோ இந்த கேண்டிலுக்கு மேல கொஞ்சம் பஃபர் கொடுத்து we are maintaining ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் நம்ம ஸ்பாட் சார்ட்ல 49 பாயிண்ட்ஸ் டார்கெட் காமிக்குது. ஸோ இதையும் நம்ம ப்ரீமியம் சார்ட்ல செக் பண்ணிடலாம். ஸோ இங்க உங்களோட அர்த்தம் மணி என்ன இருக்கு? 22. Okay, so 22,462 இருக்கு. So nearest 50 is our at the money. அப்ப 22,450 நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். அப்ப 22,450 புட் ஆப்ஷன் நான் இங்க பை பண்ணிருக்கோம். ஸோ இந்த 3 லெவலுமே நம்ம டெலிகிராம் குரூப்ல லைவ் மார்க்கெட்ல ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் is 145. Okay, so 145 is our entry. This is our entry. 114 is our entry. 114 is our entry. நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? ஸோ இந்த கேண்டில் இருந்து கொஞ்சம் பஃபர், ஒரு 3 பாயிண்ட்ஸ் நம்ம பஃபர் கொடுத்து we can maintain our stop loss. அப்போ 107ல இருந்து 104 we can give as a stop loss. அப்போ 10 points we can maintain a stop loss. 10 points we can maintain a stop loss. Okay, so target நமக்கு எங்க ரீச் ஆயிருக்கு? இந்த கேண்டில். So 230 candle is our target reached. 230. Okay, எவ்வளவு போயிருக்கு? 137. So 137 is our target. அப்ப இங்க நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு? So 114 is our entry and 137 is our target. அப்ப இங்க 23 பாயிண்ட்ஸ் நீங்க ஈஸியா ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்க முடியும். ஸோ ஸ்டாப் லாஸ் கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பஃபர் கொடுத்து மெயின்டைன் பண்ணுங்க. யூஸ்வலா எப்பயுமே ஸோ நிஃப்டியில ட்ரேட் பண்றப்ப மினிமம் 3 to 4 பாயிண்ட்ஸ் நீங்க பஃபர் கொடுங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில ட்ரேட் பண்றப்ப மினிமம் 7 to 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பஃபர் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்க நமக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? 22,450 புட் ஆப்ஷன். பையிங்ல நம்ம பார்க்கும்போது 23 பாயிண்ட்ஸ்.
ஓகே. ஸோ இதவே நம்ம செல்லிங் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிஏ நம்ம செல் பண்ணியிருந்திருக்கோம். எந்த கேண்டில் நம்ம செல் பண்ணியிருக்கணும், ஸோ 145 கேண்டில். This is our 145 candle. Okay, 145 candle ஓட க்ளோஸ் 149. ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு மேல நம்ம கொஞ்சம் பஃபர் கொடுத்து மெயின்டைன் பண்ண போறோம். ஸோ இந்த கேண்டிலோட ஹை என்ன 154. அப்போ நம்ம 157 we can give it as a stop loss. 147 is our entry. Okay, so நம்ம டார்கெட் புக் பண்ண பிளேஸ் 230. So 230 is our target booking place. 119. Okay, so calculation காக I will give it as a 120. 120 is our target. அப்ப இங்க எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் நம்ம பண்ணிருக்க முடியுது, 27 பாயிண்ட்ஸ் நம்மளால இங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணிருக்க முடியுது செல்லிங்ல இருந்து கேப்சர் பண்றப்ப. ஸோ இங்க 27 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பை பண்ணியிருந்தாலும் யூ ஹேவ் கேப்சர்ட் அரௌண்ட் 1050, செல் பண்ணியிருந்தாலும் 1050. ஸோ பாயிண்ட்ஸா பார்க்கும்போது ஃபார் பையிங் 42 அண்ட் செல்லிங் 42. ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்ல ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல. இந்த என்ட்ரிஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அங்க நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம்.